ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டீம் லீடரும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னர் எல்லாம் ஒன்றா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் பேர் வந்துட்டு கிம். ஸோ இவரை வந்து நம்ம சீஃப் கிம்னு வச்சுக்கலாம். இவர் இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்களே, இதோட செக்ஷன் ஹெட் மாதிரியே சொல்றாங்க. நம்ம டீம் லீடருக்கு மேலே தான் போல. ஸோ அப்போ டீம் லீடர் உங்க கூட பேசிட்டு இருக்கப்ப டீம் லீடர் சொல்றாரு, உங்களோட ஷோல்டரை பார்க்கும்போது அது கொஞ்சம் டென்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் லீடர் அட்வைஸ் பண்றாரு. அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, எனக்கும் ஆசைதான், பட் எனக்கு டைம் இல்லையே, எனக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல மின்ஹோவையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு லவ் ஃபெயிலியர்னால நல்லா குடிச்சிருப்பான் போல. ஸோ அவனை வந்து தாங்கி பிடிச்சி மின்ஹோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்க்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து நல்லா வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை மின்ஹோ அசந்து போய் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு வந்துட்டு எந்த ஃபீலிங்ஸே உள்ள வச்சுக்க தெரியாது போல, எல்லாத்தையும் வெளியே கொடுத்துருவா போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவனும் அவனோட ஃப்ரெண்டு பேஸ்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா, நாளைக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் ரெடியாக இருக்கான் போல. ஒரு பஃபட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணிடலான்னு இவன் வெயிட் பண்ணுறான் போல. அடுத்து அவனோட ஃப்ரெண்டு ரூமுக்கு போக சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயின் போய் பேச்சு கொடுக்குறான். நாளைக்கு மறக்கல, இல்லை நாளைக்கு நம்ம டின்னர் பிளான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்துட்டு மறக்கல, ஆனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு, நீ என்கிட்ட ஏதோ ஃபேவர் கேட்க போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் டின்னர் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லி மலிப்பிறான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போ அந்த புதுசாக ஒரு கேரக்டர் காட்டினாங்கல்ல, அதாவது அந்த சீஃப் கிம்னு சொல்லிட்டு டாக்டர், அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல. பாபா அவரை தான் வந்துட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு டீம் லீடருக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாது, திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னேன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அடுத்து இவருக்கு சர்ஜரி எல்லாம் முடிச்சு இவருக்கு வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கும் போல. அதனால இவருக்கு பிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு போல. அதுக்காக சீஃப் என்ன சொல்றாரு, நம்ம ஹீரோயினே அசைன் பண்ணிட்டு உனக்கு தான் அவரை ரொம்ப பிடிக்கும்ல, ஏன்னா அவர் வந்துட்டு ஒர்க் வைஸா வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ அதனால உனக்கு பிடிக்கல, அதனால அவரையே நான் அசைன் பண்றேன், அவரை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலிலாம் இல்லை போல. உங்க ஒய்ஃப் வந்து முன்னாடியே ஏதோ ப்ராப்ளம்னால பிரிஞ்சுட்டாங்க போல, குழந்தைங்களும் இல்லை போல, அதனால வேற யாரும் உங்களை பாத்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. இவரும் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி விடுறா. பட் அவர் வந்து இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு போல. இவன் மட்டும் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துடுறா ரிட்டர்ன். சீஃப்க்கு இந்த மாதிரி ஆனனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கா. அதனால மின்ஹோ இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருந்தால, ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறான். அன்னைக்கு பஃபட் டின்னருக்கு அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் அவகிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ப்ரொபோஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிட்டாரு போல. முன்னாடி வந்து அன்கான்சியஸா இருந்தால, இப்போ வந்துட்டு சுயநினைவுலாம் வந்துருச்சு போல. அதனால இப்போ இவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வீல் சேர்ல கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்க்கு இருப்பாங்கல்ல, அந்த பேஷண்ட்ஸ்லாம் இவங்களை பார்த்துட்டு என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவருக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பாத்ரூம் போகணும், அதனால என்னை மேலே கூட்டிட்டு போயிருங்க, என்னோட பெட்டுக்கே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் மேலே கூட்டிட்டு போயிடறா. பார்த்தா வந்துட்டு அங்க பாத்ரூமே போல. இவர் வந்து போய் தான் சொல்லியிருப்பாரு போல. ஏன்னா வந்து மற்ற பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் முடியாம இருக்கனால இவருக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு போல. ஏன்னா இவரே ஒரு டாக்டர், இவர் அவர் உடம்பை டேக் கேர் பண்ணிக்காம இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் மற்ற பேஷண்ட்ஸ்க்கு இவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார்ல, இந்த மாதிரி உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பார்ல. அதனால இவருக்கு அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கனால வந்துட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் ஆறுதல் படுத்த ட்ரை பண்றா. இல்ல டாக்டர், உங்களுக்கு எல்லாமே நிலைமை சரியாயிரும், அதனால ஹோப் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆறுதல் படுத்துறா. பட் இவரே ஒரு டாக்டர் தானே, இவருக்கு இவரோட நிலைமை தெரியல. அதை வந்துட்டு சொல்லிட்டு நான் டாக்டர் இல்லாம நார்மல் பேஷண்டா இருந்தா கூட ஏதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், பட் நானே டாக்டர், அதனால என்னோட நிலைமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு. அடுத்து ஹீரோயினும் வெளியே போயிடா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன போகுதுன்னா, நம்ம தண்ணியை வந்து மாற்றி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து பார்க்கும்போது இவர் வந்து அவரோட ஜன்னல்ல இருந்து வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப கிளாட் அடிக்கிற மாதிரி வருது போல. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் பெட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாரு. பட் அவரால் எந்திரிக்க முடியல. அதை நினைச்சு அவர் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாரு. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ வந்துட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அவ வெளியே நின்று ஃபீல் பண்றா. அடுத்து ஹீரோயினும் டீம் லீடரும் இன்னைக்கு ஈவினிங் வந்து மியூசிக் கான்சர்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல டீம் லீடர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இன்னைக்கு என்னால் வர முடியாது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கு, அதனால நீ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறாரு. இவர்கிட்ட தான் அதுக்கான டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஹீரோயின் பிளேஸ்ல வைக்கும்போது உள்ளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல வேற எழுதி வைக்கிறார். இதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மியூசிக் கான்சர்ட்க்கு வெளியே போறோம், பட் என்னால் உங்க கூட வர முடியல, மன்னிச்சிரு, பட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி மாதிரி கேட்டுட்டு இவர் பேரே அதில் வச்சுட்டு உள்ள டிக்கெட்டை வச்சுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் யார் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து மின்ஹோ வந்துட்டு அந்த மியூசிக் கான்சர்ட்க்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம பார்த்தோம்னா சரி ஹீரோயின் வந்து மின்ஹோ கூட தான் வந்திருக்கா போல அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. மின்ஹோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த டிக்கெட் எடுத்துட்டு அவங்க 2 பேரும் போறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவ கிளம்பிட்டா போல. அவ இன்னும் வந்துட்டு அது உள்ள இருக்க ஸ்டிக்கி நோட்ஸை பார்த்துருக்க மாட்டா. இந்த நம்ம பையன் தான் வந்துட்டு உள்ளுக்கு இருக்க டிக்கெட்ஸ் எடுக்கும்போது ஒரு கவர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்க டிக்கெட்ஸ் எடுக்கும்போது கீழே வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து கீழே விழுந்துருது. இவங்க 2 பேரும் கண்டுக்கிறாம ஃபர்ஸ்ட் போயிடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன நினைச்சான்னு தெரியல, பின்னாடி திரும்பி அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம மின்ஹோவும் பார்க்கும்போது
பார்க்கும்போது பார்த்தா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கும். அதை பார்த்துன்னு எனக்கு லக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் நோட் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து அந்த 500 ரூபாய்க்கிட்டே ஒட்டிடும் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்துட்டு அது என்னோட காசு தான், கீழே தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு போயிடா. இப்பயும் மின்ஹோக்கு வந்துட்டு இவங்க 2 பேர் டேட் பண்ணுற தெரியிற வாய்ப்பு வந்து அவன் மிஸ் பண்ணிட்டான். அடுத்து இவங்க கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு வந்து கால் வருது. அதாவது ஜியாங் வீட்டில் தானே இருப்பான். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறான், இவன் வந்துட்டு ஒரு டிஷர்ட் வந்து ரொம்ப பிராண்டானது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாளா. அந்த டிஷர்ட்டை வந்துட்டு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல, மேலே காயப்போட்ட துணியில காணாம போல. ஸோ அதை சொன்னேனே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அப்போ மின்ஹோ சொல்கிறான், வாடா கொஞ்சம் தண்ணி அடிக்க போகலாம், அப்போ வந்து உனக்கு மனசு சரியாயிருன்னு சொல்லும் போது அவன் கேட்க மாட்டேன்றான். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போனா கொஞ்சம் நேரத்துக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ஹோவை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுறான். இந்த சைடு என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்களுக்கு கான்சர்ட் டிக்கெட் கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம திரும்ப சீஃபை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் சீஃப் இருப்பார்ல அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி வந்து நம்ம டீம் லீடர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவர் அட்வைஸ் பண்ணிட்டே பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நினச்சிக்கோங்க, மற்ற எதையும் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டச்சிங் ஆயிடுது. அடுத்து வந்துட்டு சரி ஓகே வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஸ்டோன் பெஞ்சில் ஒரு சாங் கேட்டுட்டு அழுதுகிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம டீம் லீடர் வரக்காக. அப்புறம் டீம் லீடர் வந்துறாரு. இவ கேட்குறா, இந்த மாதிரி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிளானை வந்து கேன்சல் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது அவரும் ஆமா நீ புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவரோட ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட் தான் வந்து ப்ரியாரிட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் நீயும் வந்திருப்ப போல அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆமா நான் சீஃப் பார்த்து கொஞ்சம் நேரம் அவர் கூட வந்துட்டு ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சி தான் நானும் வந்தேன் அப்படின்னு அவளும் சொல்றா. ஸோ 2 பேரோட மைண்ட் செட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோயினை ட்ராப் பண்றதுக்காக ஹீரோயின் வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு டயர்டா இருக்குல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீம் லீடர் சொல்றாரு, இல்லை எனக்கு டயர்ட்லாம் இல்லை, உன் பக்கத்தில் இருக்கும்போது அதுவே எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இரு அப்படின்னு டீம் லீடர் சொன்னேனே அவளும் அப்படியே கண்ணை மூடிட்டு டீம் லீடர் ஹக் பண்ணிட்டே இருக்கா. இது இந்த சைடு இருந்து வர மின்ஹோ வந்து பாத்துறான். அவனுக்கு அப்படியே இதயமே உடஞ்சிருது. மின்ஹோ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றான் போல ஹீரோயின் வரதுக்காக. அடுத்து இவங்களும் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் மட்டும் உள்ளுக்க வர என்ட்ராகும் போது மின்ஹோ அவளை கூப்பிட்டு என்ன 2 பேர் டேட் பண்றீங்களா அப்படின்னு ஓப்பனா கேட்கறான். என்ன சொல்ற அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கறான். ஆனா வந்துட்டு இவன் கேட்கறான், நான் அப்பதான் உங்களை 2 பேரையும் ஒன்னா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னு இவ்வளவு ஒத்துக்கிறான். ஆமா நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு சிரிக்கிறா. எப்ப இருந்து பண்றீங்க என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு இவன் கேட்கறான். இப்ப இருந்துனா நீ கூட எனக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் சொன்னல, அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு அவர் என்கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணாரு. என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதா சொல்லி என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணாரு. ஸோ அதுல இருந்து தான் நாங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் வந்து இது யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால இது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணு அப்படின்னு இவ சொல்றா. இவனுக்கு செம கடுப்பாயிடுச்சு, என்னது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுமா, அப்படின்னா எதுக்கு என் கண்ணுக்கு படுற மாதிரி வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடான். வீட்டுக்குள்ள ஜியாங் உட்காந்துருக்கான். எங்க நம்ம வரலையா அப்படின்னு அவன் பேச்சு கொடுக்கும்போது இவன் எதுவுமே பேசாம அவன் ரூமுக்குள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஏன் இப்போ என் மேல கோவமா இருக்கு, நீ ஆக்சுவலா என்னை கங்க்ராச்சுலேட் தானே பண்ணும், நீ ஏன் என் மேல கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் மனசுக்குள்ளே வந்துட்டு நினைச்சு பார்க்கறான், நீ திரும்ப அவனை தான் லவ் பண்ண போறேன்னா அப்புறம் எதுக்கு என் முன்னாடி வந்துட்டு அவன் தப்பானவன் சொல்லிட்டு அழுத, பிளஸ் அவனோட நினைப்புல இருந்து நான் சீக்கிரம் வெளியே வந்துருவேன் அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்றான். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட, என்னை முட்டாளாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். காலையில காட்டுறாங்க நம்ம மின்ஹோ வந்து அப்பதான் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். இவனுமே சோகமா தான் இருக்கா, நம்முமே சோகமா தான் இருக்கான். அவனுக்கு என்னன்னா அவனோட டிஷர்ட் வந்து தொலைஞ்சு போச்சுல, ஸோ அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி போறாங்க போல. அதை சொல்லி தான் ஜியாங் இவங்க 2 பேரையும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றான். இந்த சைடு ஹீரோயினும் டீம் லீடரும் வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டீம் லீடர் ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றாராமா, அதனால தான் வீடியோ காலில் எல்லாம் பேசிட்டு இருக்காராம். இதுக்கு முன்னாடி அவங்க போற ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நம்ம டீம் லீடர் வரலன்னு தான் சொல்லியிருப்பாரு. பட் இப்போ வந்துட்டு நானும் வரேன் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ணுவாராம், அதனால இவரும் வரேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி லவ்வியா பேசிட்டு வரதை நம்ம மின்ஹோ பார்க்குறான். அவன் வந்துட்டு நம்ம நமக்காக வெயிட் பண்ணியிருப்பான் போல வெளியே. ஸோ இதை பார்த்தனே இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. நம்ம ஹீரோயின் வேற வந்துட்டு அவனை பார்த்தனே சரி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். என்னாச்சு நம்ம எங்க வந்துட்டானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவனை பத்திலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்து இங்கே ஆஃபீஸில் கட்டுறாங்க. எல்லாரும் வந்து காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ட்ரிப் போகிறதுக்காக. அப்போ நம்ம டீம் லீடர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ சீஃப் கேட்குறாரு, என்ன நீங்கள் வரலன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு ரீசன் சொல்கிறாரு, இல்லை நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்றா வெளியே போனால் தான் நமக்குள்ள டீம் ஒர்க்கை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, அதாவது இவங்களுக்குள்ள நல்லா ஃப்ரெண்டாகி மிங்கிளாக முடியும் அப்படிலாம் ஒரு சப்பியான ரீசனை சொல்கிறாரு. உடனே கண்ணாடி போட்ட சீனியர் வந்து கலாய்க்கிறாரு, போய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நீங்கள் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தானே எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. அதனால டீம் லீடர் வழக்கம் போல உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுமா, என்னோட பர்சனல் மேட்டர்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வண்டியில் ஏற போறாரு. நம்ம மின்ஹுக்கு செம்ம கடுப்பாகுது, இன்னும் இவன் இங்கேயும் வரானா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். அடுத்து காரில் ஏற போகும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி நான் எங்கே உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம டீம் லீடருக்கு பக்கத்தில் உட்கார போறா. இதை பார்த்தனே மின்ஹோ வந்துட்டு வேமா அவனோட பேக்கை போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வந்து நான் எப்பவுமே ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காருவேன், எனக்கு கார் சிக் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த பிடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா,
என்னடா சொல்ற, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா. உடனே டீம் லீடர் அவரா வந்துட்டு எந்திரிச்சு பின்னாடி போயிட்டு நீ இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் சீட்ல உட்கார வச்சுட்டு அவர் பின்னாடி போய்க்கிறாரு. அடுத்து இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு சரி நம்ம கொஞ்சம் பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம், எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம மட்டும் கார்ல இருந்து இறங்க மாட்டேன்றான். சீஃப் என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த இன்டர்ன் பொண்ணுங்க சொல்றாங்க இவன் வந்துட்டு ரீசெண்டா அவனோட எக்ஸை வந்து மீட் பண்ணியிருக்கான், அது போக அவனோட டிஷர்ட் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப பத்திரமா பார்த்துருப்பான், அதுவுமே தொலைஞ்சு போச்சான். ஸோ அதனால அவனுக்கு லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப வெறுத்து போய் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான் அப்படின்னு சொன்னேனே. நம்ம கண்ணாடி போட்ட சீனியர் வந்துட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், அதனால நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்குறாரு. பட் சீஃப் வந்துட்டு இல்லை கொஞ்சம் நேரம் அவனை தனியாக விட இருக்கட்டும் நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறாங்க. அடுத்து எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து நம்ம டீம் லீடர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு சொன்னீங்களா, உங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு பண்ணு வாங்கி வச்சிருக்கேன், வேமா டெரஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை வந்து பின்னாடி இந்த மின்ஹோ கேட்டுறான். அதனால வேணுனே வந்துட்டு அவ வாங்கி வச்சிருக்க பண்ண எடுத்து இவன் வாய்க்குள்ள போட்டுக்கிறான். நம்ம ஹீரோயின் பிடிச்சி கத்துறா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு வேணும்னா வேற வாங்கி திங்க வேண்டியதானே, இது நான் வந்து டீம் லீடருக்கா வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு டீம் லீடருக்கா வாங்கி வச்சிருக்கேன்னா அப்புறம் என் கையிலே வச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிடறான். இப்போ பாவமா வந்துட்டு சரி இனிமே இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் குப்பை குடியில போட்டுட்டு பின்னாடி திரும்பும்போது நம்ம டீம் லீடரும் வந்துடுறாரு. என்னாச்சு ஏன் கீழே போட்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மின்ஹோ வந்துட்டு சாப்பிட்டுட்டா அதனால தான் உங்களுக்கு கொடுக்க முடியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் வேற வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை டீம் லீடர் பரவாயில்ல நான் உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த இன்டர்ன் பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து சிங்கிளா இருக்காங்கல்ல, ஸோ அங்கே போயிட்டு இருக்க கப்பிள்ஸ்லாம் பார்த்து அவங்க ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடி போட்ட சீனியர் வந்து நான் உங்களுக்கு ஆள் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கிரெடிட் கார்டை சேல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம வந்துட்டு என்னதான் கிரெடிட் கார்டு வாங்கினாலும் லாஸ்ட்டில் நம்ம கடனில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக பேசினேன்னு எல்லா பொண்ணுங்களும் ஓடிடுறாங்க. அடுத்து ஹீரோயினும் சீனியர் லேடி சும்மா கடையை பக்கம் இருக்க செயின் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கு. பட் அவள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் பார்த்துட்டு இருக்கா. அது தூரத்துலேருந்து நம்ம டீம் லீடர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம தூரத்துலேருந்து இன்னொரு சைட்லேருந்து மின்ஹோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து சீஃப் எல்லாரையும் பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்காங்க கூட்டிகிட்டு வராரு, சும்மா ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுறதுக்காக. அப்போ சில பொண்ணுங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட லைசன்ஸ் இல்லையா அப்போ நாங்கள் ஓட்ட முடியாதான்னு சொல்லும்போது கண்ணாடி போட்ட சீனியர் சொல்கிறாரு லைசன்ஸ் இருக்கவங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம டீம் லீடர் வந்து ஹீரோயினை வந்துட்டு தான் பக்கத்தில் கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. உடனே மின்ஹோ வந்துட்டு இல்லை ஹீரோயின் ஏன் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான் ஏன் இப்போ நீ தனியாக ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவை பற்றி கேட்கும்போது மின்ஹோ வந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். ஏன் நீ டீம் லீடர் கூட போகிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கேட்கவும் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வேணும்னே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருக்க இடத்துலேயே வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறான். நம்ம டீம் லீடரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே வரா, டே மெதுவாக ஓட்டுடா ஏன் எவ்வளோ பயங்கரமாக ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே வரா. அப்புறம் டீம் லீடர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற ஒரு குறுக்கால வந்து நம்ம மின்ஹோக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு ஏன் இப்படி ஓட்டிட்டு வர உனக்கு தெரியலையா, நம்ம ஹீரோயின் தான் கத்திக்கிட்டு இருக்காள் அவளுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேனே இவன் வந்துட்டு கலாய்க்கிறான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வரோம், இல்லைனா நம்ம சொகுசாக வரதுன்னா நம்ம கார்லேயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்கிற மாதிரி பேசுகிறான். அடுத்து ஹீரோயின் வந்து மின்ஹோவை பார்த்து தனியாக கேட்குறா, உனக்கு ஏன் தான் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கு, ஏதாவது ரீசனாவது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் ஆமாம் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன், அவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அப்போல்லாம் நீ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறக்காக உன்னை பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போனேன், நீ எப்போல்லாம் வந்து கோவமாக அவரை வந்து எரிஞ்சு விழுந்தியா அப்போல்லாம் உன் கூட பக்கத்தில் இருந்து கேட்டது எல்லாமே நான் தானே, ஆனால் திடீர்னு எனக்கே தெரியாமல் அவர் கூட திரும்ப ஜாயின் பண்ணிட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இது பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அடுத்து எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மின்ஹோ மட்டும் உள்ளே வரமாட்டேன்றான், அவன் கார்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மின்ஹோ பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறா. இவன் வந்து எப்போல்லாம் லோவாக இருந்தாலும் அப்போ வந்து மின்ஹோ தானே கூட இருந்து நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் கோவப்படுறது நாயம் தான், நானாக இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ அவன் சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றான். இந்த மாதிரி வந்துட்டு நான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பால இவர் வந்து இறக்கமே இல்லாமல் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வர வேணான்னு சொல்லும்போது அதை வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் பட் அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் இவன் வந்து கோவத்தில் வந்து டக்குன்னு காருக்குள்ளேருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு இவன் அந்த கார் டோர் வந்து இவன் மேலே அடிச்சு இவன் கீழே விழுந்துடுறா. இவனுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் தூக்காமல் வந்துட்டு பின்னாடி வந்து நம்ம டீம் லீடர் வேறு நிற்பார். அதனால வந்துட்டு கோவத்திலே இருக்க மாதிரி அப்படியே கிளம்பிடுறான். அடுத்து நம்ம டீம் லீடர் தான் வந்துட்டு என்னாச்சு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. அடுத்து மின்ஹோ கிட்ட டீம் லீடர் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. இனிமேல் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவர்கிட்ட எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் காலேஜ் மேட்ஸ், பட் வந்து இங்கே வந்து அப்படி கிடையாது, இது வந்துட்டு அவள் உன்னோட சீனியர், அதனால அவளை மதிச்சு நடந்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ மின்ஹோ சொல்கிறான் நான் ஏன் ஹீரோயின் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தெரியும் நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறது நான் என் கண்ணாலே பார்த்தேன், பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவளை ரிஜெக்ட் தானே பண்ணீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு வந்துட்டு திரும்ப அவளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்க, அதனால அவளை விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். உடனே டீம் லீடர் வந்து முழிக்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்குது, நீயுமே ஆல்ரெடி அவள் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் ஒரு தடவை ரிஜெக்ட் தானே பண்ணியிருக்கா, அதனால் நீ எங்ககிட்ட இருந்து விலகி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்த டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பால் விளையாடுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மின்ஹோவும் டீம் லீடர் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோன்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பால் அவனுங்க மேலேயே விட்டு எறிஞ்சிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்க டீம்மேட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே, என்ன நம்ம நேஷனல் டீமுக்கு ஆள் எடுக்கிறோம், எதுக்கு இவங்க இப்படி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் லேடி மின்ஹோவை பார்த்து சொல்கிறா, நீ விளாடும் போது எனக்கு தெரிஞ்சு நீ வந்து டீம் லீடர் கிட்ட வந்து விட்டு கொடுத்துருவேன்னு நினச்சேன், பட் நீ விட்டு கொடுக்காம விளாண்ட அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மின்ஹோ சொல்கிறா, நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே டீம் லீடரும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. எல்லாரும் முழிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு சரி நம்ம வந்து டீம் லீடர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் தனியாக கூப்பிட்டு பேசுறா. அப்போ டீம் லீடருக்கு வேணா ஃபீல் பண்ணுறாளோ அதெல்லாம் சொல்கிறா. நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து மின்க தான் வந்து என்னை சீரப் பண்ணுற மாதிரி என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனா, நிறைய என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அப்படிலாம் அவன் வந்துட்டு என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். ஆனால் நான் டேட் பண்ணுறத அவன்கிட்ட சொல்லாதனால அவன் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கான். எப்படி சின்ன குழந்தைங்க கோவப்படுவாங்களோ அது மாதிரி அவன் வந்து என் மேலே கோவமாக இருக்கான். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால தான் என்னை வந்துட்டு அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறான் என்கிட்ட. ஸோ நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவன்கிட்ட நான் பேசி அவனை வந்து சமாதானப்படுத்திடுவேன் அப்படின்னு இவ சொல்கிறா. உடனே டீம் லீடரும் சிரிச்சிட்டு சரி ஓகே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு அவர் பாக்கெட்டில் இருக்க ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா வந்துட்டு இவ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுப்பாங்கல்ல, அப்போ வந்து இவ வந்து ஒரு பிரேஸ்லெட் பார்த்துருப்பா. ஸோ அதை வந்துட்டு உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே டீம் லீடர் சிரிச்சிட்டே நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தான் உன்னை வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல என்னது அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா தான் சொன்னேன், பட் வந்து மற்ற யாருக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு. அடுத்து ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வரவும் சரி ஓகே எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிடறா. அடுத்து இப்போ ஃபோன் பேசிட்டு அந்த சைடு போகும்போது அந்த சைட்லேருந்து மின்ஹோ வேற வரான். அப்போ மின்ஹோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு, பட் ஏன் வந்து டீம் லீடர் மேலேயே உன் கோவத்தை காட்டுற, இதனால என்கிட்டே காட்டு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. பட் அவன் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாதனால இவ பார்க்கும்போது இவளோட கையில் அந்த பிரேஸ்லெட் வந்து கீழே விழுந்துருது. அதை மின்ஹோ எடுத்துட்டு இவ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா இவனும் அந்த சீனை பார்த்துருப்பான்ல, இவளுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட்டை வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவனுக்கு கண்டுபிடிச்சான், டீம் லீடர் தான் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வேணும்னே என்ன பண்ணுறான், அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி அங்கிட்டு தூரமாக எரிஞ்சு விட்றான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருச்சு, பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடா. தெரியும் நீ எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து ஆறுதல் படுத்தின, பட் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாது, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடறா. அடுத்து மின்ஹோ ஹீரோயின் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான், பயங்கரமா தேம்பி அழுகுறான். இந்த சைடு எல்லாரும் டீம்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கா. அது தூரத்துல இருந்து டீம் லீடர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உன்னை நினைச்சு பாக்குறாரு. அதாவது மின்ஹோ வந்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன், என்னால வந்து அவ உங்களை டேட் பண்றதை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு வருத்தமா பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டாடா.